முயன்றால் முடியாதில்லை முயலாவிட்டால் உனக்கு ஏதுமில்லை. வணக்கம். இன்று நீங்கள் எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நான் என்ன வீடியோ கூட ஷேர் பண்ணிக்க நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி, அதாவது பியூர் சயின்ஸ் எடுத்தவங்க வந்து பார்த்தா +1 நீங்கள் பியூர் சயின்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரினா கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா பியூர் சயின்ஸ் எடுத்த நிறைய பேர் கேட்குறாங்க, பேங்க் ஜாப் அப்ளை பண்ணலாமா, இல்லை நான் யூபிஎஸ்சி எக்ஸாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாமா, இந்த மாதிரிலாம் வந்து கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தா இந்த வீடியோ ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக +2 முடிச்சுட்டு ஒரு டிகிரி முடிச்சாவோ, இல்லை நீங்கள் +2 முடிச்சோடனே என்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்க்குலாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமாக வந்து பார்த்தா +1 பியூர் சயின்ஸ் எடுத்தவங்க. பியூர் சயின்ஸ் அப்படின்னா உங்களுக்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி இருக்கும், மேக்ஸ் வந்து இருக்காது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா எந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தா இப்போ 10th +2 பேஸில் என்னென்ன ஜாப் ஃபர்ஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ண குரூப் டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை வந்து பார்த்தோம்னா கான்ஸ்டபிளுக்கான வேகன்சி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இந்த கான்ஸ்டபிள் வேகன்சி வந்து பார்த்தா ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரியான எக்ஸாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் +2 முடிச்சிருக்கனால ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கனெக்ட் பண்ண NTPC எக்ஸாம் நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி அப்படிமாங்க, அந்த மாதிரியான எக்ஸாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல SSCல வர CHSL அதாவது கம்பைன் ஹையர் செகண்டரி லெவல் அப்படிவாங்க, அந்த மாதிரியான எக்ஸாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல SSC கீழே வர MTS மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். SSCக்கு கீழே வந்து பார்த்தா ஸ்டெனோகிராஃபர் குரூப் C குரூப் D வருது. பட் டைப்பிங் ஸ்கில் வந்து கேட்பாங்க, டைப்பிங்லாம் நல்லா தெரியும் அப்படின்னா இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் பேங்க் ரெலவெண்டான எக்ஸாம்லாம் நீங்கள் +2 முடிச்சுட்டு வந்து அப்ளை பண்ண முடியாது. கண்டிப்பாக ஒரு டிகிரி வந்து ஒரு கிளரிக்கல் போஸ்ட் அப்ளை பண்ணால் கூட கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு டிகிரி முடிச்சுட்டு பேங்க் ரெலவெண்டான எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்து பார்த்தா TNPC குரூப் 4 VAO இந்த மாதிரியான எக்ஸாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயே கான்ஸ்டபிளுக்கான வேகன்சி வருது உங்களுக்கு. இல்லை SSC கீழே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு GD கான்ஸ்டபிளுக்கான வேகன்சி வருது. இது எல்லாத்துக்குமே 10th தான் எலிஜிபிள் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம் எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் 10th 12th பேஸ்ல இருக்க எக்ஸாம் உங்களுக்கு. பட் என்ன அப்படின்னு பார்த்தா நீங்கள் 10th 12th பேஸ்ல ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சேலரியும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒர்க்கும் வந்து பார்த்தா ஒரு கிளரிக்கல் ஒரு அசிஸ்டன்ட் இந்த மாதிரியான ஒர்க் தான் தருவாங்க உங்களுக்கு. உங்களுக்கு ஸ்டார்டிங்ல ஒரு ஆஃபீஸர் லெவல் வேகன்சிலாம் ஃபில் பண்ணவே மாட்டாங்க. ஒரு கிளரிக்கல் அசிஸ்டன்ட் இந்த மாதிரியான போஸ்டிங் தான் 10th 12th முடிச்சவங்களுக்கு தருவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஸ்கில் பேஸ்ல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ல ஏதாவது டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து ப்ரமோஷன்ல ஆஃபீஸர் லெவல் வேகன்சிலாம் ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க பியூர் சயின்ஸ் எடுத்துட்டு ஒரு ஆஃபீஸர் லெவலில் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியான எக்ஸாம் ட்ரை பண்ணாமல் ஒரு டிகிரி முடிச்சுட்டு அதுக்கான எக்ஸாம்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஆஃபீஸர் லெவல் வேகன்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி நீங்கள் +2 பியூர் சயின்ஸ் எடுத்துட்டு ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா அது எந்த டிகிரியா வேணாலும் இருக்கலாம். பியூர் சயின்ஸ் எடுத்தவங்க வந்து பார்த்தா BSCல மெடிக்கல் ஃபீல்டில் நிறைய கோர்ஸ் இருக்கு. அலைட் மெடிக்கல் கோர்ஸ் இருக்கு. BSc நர்சிங் இருக்கு உங்களுக்கு. BSCல லைஃப் சயின்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை BSCல வந்து பார்த்தா பாட்னி ஜுவாலஜி பயோகெமிஸ்ட்ரி பயோடெக்னாலஜி இந்த மாதிரியான கோர்ஸ் எல்லாத்துக்குமே அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் பியூர் சயின்ஸ் எடுத்தவங்களுக்கு இன்ஜினியரிங் அட்மிஷன் கிடைக்காது. ஸோ BSCல உங்களுக்கு ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரியான கோர்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் BSCல அக்ரிகல்ச்சர் ரெலவெண்டாக நிறைய கோர்ஸ் இருக்கு. BSc அக்ரிகல்ச்சர் BSc ஃபாரஸ்ட்ரி BSc செரிகல்ச்சர் BSCல ஃபுட் டெக்னாலஜி இந்த மாதிரியான கோர்ஸ் எல்லாத்துக்குமே அட்மிஷன் வந்து எல்லா காலேஜிலும் எல்லா யூனிவர்சிட்டியும் கிடைக்கும். ஸோ இதில் உங்க இன்ட்ரெஸ்ட் பேஸ்ல வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். பட் BSCல இந்த கம்ப்யூட்டர் ஃபீல்ட்லயோ எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்ட்லயோ அட்மிஷன் வந்து கிடைக்காது. அதுக்கு மேக்ஸ் வந்து கம்பல்சரியா கேட்பாங்க உங்களுக்கு. ஸோ நீங்க BSc படிக்கலாம், BBA படிக்கலாம். இல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்க BAல கூட ஏதாவது ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, தமிழ் இங்கிலீஷ் இல்ல காமனா வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரிலாம் போகணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான BA கோர்ஸ் கூட வந்து நீங்க படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி BAO இல்ல BBAO இல்ல வந்து பார்த்தோம்னா நீங்க BSCO கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடு கவர்மெண்ட்லயும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் சரி கவர்மெண்ட் ஜாபோட எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துட்டாவே ஒரு 80-85% மேல எந்த டிகிரி முடிச்சவங்க வேணாலும் நீங்க எந்த டிகிரி வேணாலும் முடிச்சிருந்தா அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் தான் நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஜாப்க்கு கண்டிப்பா வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி என்னென்ன ஜாப் இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் UPSC ட்ரை பண்ணி பார்க்கலாம். இருக்கிறதுலே டஃபஸ்ட் எக்ஸாம். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தோம்னா ஹை ரெஸ்பெக்ட் பிளஸ் வந்து ஹை சேலரி கிடைக்கக்கூடிய எக்ஸாம் UPSC சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் சொல்லுவாங்க. இது கீழே வந்து பார்த்தோம்னா IAS IPS IFS இந்த மாதிரியான சர்வீஸ்லாம் வரும் உங்களுக்கு. மொத்தம் 24 சர்வீஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்க இன்ட்ரெஸ்ட் பேஸ்ல வந்து பார்த்தா உங்களோட மார்க் பேஸ்ல வந்து நீங்க சர்வீஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதுல சிவில் சர்வீஸ் குரூப் A குரூப் B இந்த மாதிரி 3 வந்து டிவைட் பண்றாங்க. ஸோ உங்க மார்க் பேஸ்ல வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா UPSC கூட வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் கேட்கறாங்க பியூர் சயின்ஸ் எடுத்தவங்க IAS ஆக முடியுமா IPS ஆக முடியுமா அந்த மாதிரி கேட்கறாங்க. கண்டிப்பா வந்து உங்களால ஆக முடியும். ஒரு டிகிரி
டிகிரி முடிச்சிருந்தாவே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஐபிஎஸ்க்குலாம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்லாம் பார்ப்பாங்க உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரியான சில ரூல்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் ட்ரை பண்ணலாம். ஐஎஃப்எஸ்க்குலாம் வந்து பார்த்தா கண்டிப்பாக இந்த அக்ரிகல்ச்சர் ரெலவெண்டான டிகிரி இந்த மாதிரிலாம் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு சில ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. பியூர் சயின்ஸ் எடுத்தவங்களும் கண்டிப்பாக அக்ரிகல்ச்சர் ரெலவெண்டான கோர்ஸ்லாம் படிக்க முடியும். ஸோ அதனால உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் குரூப் ஏ, குரூப் பி சர்வீசஸ் இருக்கு. நீங்க என்ன சர்வீஸ் போறீங்களோ அதை பொறுத்து ஒர்க் பிளஸ் சேலரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பா பியூர் சயின்ஸ் எடுத்தவங்க ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் இந்த மாதிரியான ஜாப்லாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு நீங்க எழுத வேண்டிய எக்ஸாம் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல கண்டக்ட் பண்ற கம்பைன் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் வந்து ட்ரை பண்ண முடியும். பட் வந்து ஒரு டிகிரி வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து முடிச்சிருக்கணும். அப்போ தான் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் ட்ரை பண்ண முடியும். சேலரி ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தா ஆவரேஜாக 50,000க்கு மேலே ஸ்டார்டிங்கில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எஸ்எஸ்சியில் சிஜிஎல் அப்படிங்கிற எக்ஸாம் இருக்குது. இதுக்கும் எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு நிறைய மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட், அதர் டிபார்ட்மெண்ட்டில் வேகன்சியை ஃபில் பண்ணி தரதான் இந்த எஸ்எஸ்சி அப்படிங்கிறாங்க. ஸோ எனி டிகிரி முடிச்சவங்க நீங்கள் பிஏ முடிச்சிருக்கலாம், பிகாம் முடிச்சிருக்கலாம், இல்லை பிஎஸ்சி முடிச்சிருக்கலாம், இல்ல பிபிஏ முடிச்சிருக்கலாம். சோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சவங்க இந்த மாதிரியான போஸ்டிங்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ பியூர் சயின்ஸ் எடுத்துட்டு அடுத்து ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இல்ல ஃபைனலி படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா எஸ்எஸ்சில கனெக்ட் பண்ணிட்டு சிஜிஎல் போஸ்டிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய போஸ்டிங் இருக்கு உங்களுக்கு. முக்கியமா வந்து பார்த்தா ஐபி டிபார்ட்மெண்ட், சிபிஐ டிபார்ட்மெண்ட்லாம் சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரியான வேகன்சிலாம் ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. சோ உங்க இன்ட்ரெஸ்ட் பேஸ்ல எஸ்எஸ்சி, சிஜிஎல் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போல என்டிபிசி நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி அப்படிம்பாங்க. இதுக்கு +2 முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம், டிகிரி முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். பட் +2 முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு கிளர்க், அசிஸ்டன்ட் இந்த மாதிரியான போஸ்டிங் தான் போடுவாங்க. இதுவே டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு ஆஃபீஸர், முக்கியமா வந்து பார்த்தா கமர்ஷியல் அப்ரண்டிஸ், டிராஃபிக் அசிஸ்டன்ட் இந்த மாதிரியான வேகன்சிலாம் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க என்டிபிசி எக்ஸாம்ஸ்க்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பேங்க் ரெலவெண்டான கிளர்க், பிஓ இந்த மாதிரியான எக்ஸாம் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கும் எந்த டிகிரி முடிச்சவங்கனாலும் அப்ளை பண்ணலாம். ஏன்னா பியூர் சயின்ஸ் எடுத்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்றாங்க, நான் பியூர் சயின்ஸ் எடுத்திருக்கேன், என்னால் பேங்க்ல வந்து பார்த்தா ஒரு கிளர்க் ஆக முடியுமா, பேங்க்ல மேனேஜர் ஆக முடியுமா இந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ கிளரிக்கல் ரேஞ்சில் போகணும் அப்படின்னா நீங்க ஐபிபிஎஸ், ஆர்ஆர்பி கீழே வர இல்ல எஸ்பிஐல வர கிளரிக்கல் போஸ்டிங் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை நீங்க வந்து பேங்க் மேனேஜர் ஆகணும் அப்படி நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்க பிஓ போஸ்டிங் ட்ரை பண்ணி பாருங்க. பிஓல ஸ்டார்டிங்ல ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் போடுவாங்க. அடுத்தது ப்ரமோஷன்ல நீங்க மேனேஜர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பியூர் சயின்ஸ் எடுத்தவங்க ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா சப்போஸ் ஃபைனலி படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட கிளர்க், பிஓ 2 போஸ்டிங்குமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. நீங்க பியூர் சயின்ஸ் எடுத்திருக்கீங்க, பேங்க் ஜாப்லாம் எழுத முடியாது அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. பட் டாபிக் வந்து பார்த்தா நிறைய மேக்ஸ் ரெலவெண்டான டாபிக் வரும், ரீசனிங், ஆப்டிடியூட் இந்த மாதிரியான டாபிக்லாம் வரும். ஸோ நீங்க எஃபோர்ட் போட்டு படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். போஸ்டல் எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான எக்ஸாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட்ல டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, 2A இந்த மாதிரியான எக்ஸாம்க்குலாம் எந்த டிகிரி முடிச்சவங்க வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ரூல் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான போஸ்டிங்க்கும் பியூர் சயின்ஸ் முடிச்சுட்டு அடுத்து ஒரு டிகிரி முடிச்சிங்க அப்படின்னா இல்லை ஃபைனலி படிக்கும் போது கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்க இன்ட்ரெஸ்ட் பேஸ்ல உங்களுக்கு எந்த ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த டாபிக் படிக்க ரொம்ப பிடிக்குமோ அது ரெலவெண்டான ஒரு கவர்மெண்ட் பேங்க் ஜாப் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பியூர் சயின்ஸ் எடுத்தவங்க கண்டிப்பா பேங்க்ல மேனேஜரும் ஆக முடியும், இல்ல ஐஏஎஸ், ஐபிஎஸ் இந்த மாதிரியான சர்வீஸும் கண்டிப்பா ட்ரை பண்ண முடியும் உங்களுக்கு. சோ இந்த காமனா இருக்க எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் எல்லாமே பியூர் சயின்ஸ் முடிச்சுட்டு அடுத்து ஒரு டிகிரி முடிச்சவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு பியூர் சயின்ஸ்ல வந்து பார்த்தா நீங்க ஹையஸ்ட் மார்க் வச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்ல. மோஸ்ட்லி வந்து பார்த்தா எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப்மே இவ்வளவு பெர்சன்டேஜ்க்கு மேல வச்சிருக்கணும், நீங்க 90க்கு மேல வச்சிருந்தீங்க, 80க்கு மேல வச்சிருந்தீங்க உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் தரும் அந்த மாதிரிலாம் இருக்காது உங்களுக்கு. மோஸ்ட்லி ஒரு 50% மேல இருந்தாவே எல்லா கவர்மெண்ட் ஜாப்மே ஈஸியா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இது வந்து காமனான ஜாப் பியூர் சயின்ஸ் எடுத்தவங்களுக்கு. இதுவே டெக்னிக்கலா போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்க +2 முடிச்சுட்டு டெக்னிக்கலா ஏதாவது ஒரு கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கங்க. இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு தான் இருக்கிறதுல அதிகப்படியான டெக்னிக்கல் ஜாப்ஸ் இருக்கு. பட் உங்களால இன்ஜினியரிங் வந்து படிக்க முடியாது பியூர் சயின்ஸ் எடுத்தவங்கனால. நீங்க வேணா பிபிஏ பிளஸ் எம்பிஏ இல்ல வந்து பார்த்தா பிசிஏ கோர்ஸ்ல காலேஜ்ல பியூர் சயின்ஸ் எடுத்தவங்களுக்கு கூட அட்மிஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பிசிஏ பிளஸ் எம்சிஏ இந்த மாதிரி டெக்னிக்கலா ப்ரொஃபஷனலா ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ எம்பிஏ எல்லாம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா பேங்க் ரெலவெண்டான ஜாப், காலேஜ் லெவலில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஜாப் இந்த மாதிரியான ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ டெக்னிக்கலா போகணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா பியூர் சயின்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன மாதிரியான ஜாப்புக்கு போக விரும்புறீங்களோ அது ரெலவெண்டான யூஜி பிளஸ் பிஜி வந்து சூஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா மோஸ்ட்லி யூஜி முடிச்சோடனே கிடைக்கிறதுக்கான டெக்னிக்கல் ஜாப் கம்மியா தான் இருக்கும்
உங்களுக்கு. ஸோ பிஜி முடிச்சிங்க அப்படின்னா MBA MCA இந்த மாதிரிலாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, இல்லை MSc முடிச்சுட்டு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் MScல வந்து பார்த்தா அக்ரிகல்ச்சர் படிக்கிறதுக்கு எலிஜிபிள் தான். MSc பாட்னி, ஜுவாலஜி, பயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி இந்த மாதிரியான கோர்ஸ் எல்லாமே நீங்கள் படிக்கலாம். ஸோ அந்த மாதிரி முடிச்சுட்டு கூட வந்து பார்த்தா நெட் எக்ஸாம் எழுதலாம், செட் எக்ஸாம் எழுதலாம், கேட் எக்ஸாம் எழுதலாம். ஸோ இது மூலிமா நிறைய காலேஜ் லெவல் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகலாம். அப்படி இல்லைனா வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு நிறைய PSU கம்பெனியில் கூட ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இல்லை ரிசர்ச் லெபார்ட்டரிஸ்ல கூட ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க பியூர் சயின்ஸ் எடுத்துட்டு டெக்னிக்கலா போகணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி டிகிரி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல காமனா எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்க எந்த டிகிரி வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சிம்பிளா ஒரு டிகிரி சூஸ் பண்ணிட்டு நீங்க காலேஜ் படிக்கும் போதே கவர்மெண்ட் ஜாப்க்கு ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தா +1+ல பியூர் சயின்ஸ் எடுத்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.